ஒரே பாத்திரத்திலே நானும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒன்றாக சேர்ந்து குளித்தோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஒரே நேரத்திலே கணவன் மனைவி குளிப்பது சுன்னத். எவ்வளவு அழகிய அன்பை பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய முறையை அல்லாஹ்வுடைய மார்க்கம் கற்றுக் கொடுக்கிறது பாருங்கள். இன்னும் ஒரே ஒரு சுன்னாவை கற்றுக் கொடுக்கவா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قبل امرأة من نسائه ثم خرج إلى الصلاة ولم يتوضأ. அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகைக்கு சென்றால் மனைவிமார்களை முத்தமிட்டு செல்லுவார்கள், உது செய்ய மாட்டார்கள். தொழுகைக்கு செல்லும் பொழுது மனைவியிடத்திலே அன்பை பரிமாறி செல்லுதல் சுன்னத். 5 முறை தொழுகைக்கு போறீங்க, 5 முறை அன்பை பரிமாறினா ஏதாவது சண்டை இருக்குமா? லா இலாஹ இல்லல்லாஹ். சரி, நம்ம சைடு முடிஞ்சிட்டோம், அந்த சைடு போவோம். பெண்கள் பேண வேண்டிய ஒழுக்கத்தில் மிக முக்கியமானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், யா அய்யுஹன் நபி குல் லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன். மனைவிமார்களுக்கு, உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு, மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின், தங்களுடைய முந்தானைகளை கொண்டு தங்களுடைய உடல் அழகை போர்த்திக் கொள்ளட்டும். குல்லில் முஃமினாத்தி வ குல்லில் முஃமினாத்தி யக்துல்ன மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபظن ஃபுரூஜஹுன்ன வ லா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ظஹர மின்ஹா. பெண்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும், கணவன் அல்லாதவர்களை தவிர வேற ஒருவரை பார்க்க கூடாது. கணவனுக்கு முன்னாடியே டிவியில உட்கார்ந்து பாலிவுட்டையும் ஹாலிவுட் நடிகர்களையும் பார்க்கிறத கூச்சம் இல்லாம அந்த கணவன் ஏற்றுக்கொள்றான்னு சொன்னா அதை பார்த்து பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும், கற்பை பாதுகாத்துக் கொள்ளட்டும், அலங்காரங்கள் அனைத்தையும் மறைத்துக் கொள்ளட்டும். அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், சின்ஃபானி மின் அஹ்லின் நார், 2 கூட்டத்தார்கள் நரகவாதிகள் பார்த்ததில்லை. நிசாவுன் காசியாத்துன் ஆரியாத்துன் மாயிலாத்துன் முமிலாத், ஆடை அணிந்திருப்பாள், நிர்வாணமாக இருப்பாள், அவரும் பிறர் பக்கம் சாய்வாள், பிறரையும் அவள் பக்கம் சாய்ப்பாள். அவருடைய தலையில் பார்த்தால் ஒட்டக திமிழ்களை போன்ற கொண்டைகள். சவுதி ஹிஜாபை வாங்கிட்டு வாங்க, ஊர்ல பார்த்தா இன்னைக்கு அந்த கொண்டையோட அலைகிறாங்க நிறைய பெண்கள்லாம். உங்களுடைய பெண்கள், உங்களுடைய மனைவிமார்களுக்கு அலங்காரம் உள்ள ஹிஜாபை நீங்கள் வாங்கி கொடுத்தால் எழுதி வச்சுக்கொள்ளுங்க, துபாயில இருந்து ஹிஜாப் அனுப்புறவங்க எல்லாம், உங்களுடைய பெண்ணை நீங்கள் நிர்வாணமாக ஆக்குகிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை. அந்த அழகால் பிறரையும் சாய்க்கிறாள், அவளும் சாய்கிறாள். பட்டுப்புடவை தோத்து பேர் இன்னைக்கு முஸ்லிம் பெண்கள் போடக்கூடிய ஹிஜாபு இல்ல, மாஷா அல்லாஹ், பட்டு புடவை தோத்து பேர். என்ன அலங்காரம், கையில் அலங்காரம், முதுகுல அலங்காரம், களத்தில் அலங்காரம், ஒரு கொண்ட வேற இல்ல, மாஷா அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாத்த சாலிஹான பெண்களை தவிர அந்த பெண்கள் சொர்க்கம் நுழைய முடியாது. நரகத்தின் வாசனையை, சொர்க்கத்தின் வாசனையை இன்ன தூரத்தில் இருந்துதான் நுகர்வார்கள். அது போன்று நறுமணம் பூசிக்கொண்டு வெளியே சென்றால் அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், எந்த ஒரு பெண் தன்னை அலங்கரித்துக் கொண்டு நறுமணம் பூசிக்கொண்டு பிறர் அதை நுகர்வதற்காக வெளியில் செல்கிறாளோ ஃபஹிய ஸானியா. தெரியுமா அந்த வார்த்தையுடைய அர்த்தம்? சொல்ல விரும்பல இந்த சபையுடைய ஒழுக்கத்திற்காக. அது போன்று கணவன் அல்லாத பிறரிடத்திலே குழைந்து பேசுவது. என்ன நடக்குது இன்னைக்கு ஊர்கள்ல, முஸ்லிம் ஊர்கள்ல இன்னைக்கு ஒரு பெரிய அநியாயம் நடக்குது, அதையும் சொல்லி ஆகும். கல்யாணம் முடிச்சு முதல் மாசத்திலேயே மாப்பிள்ளை வெளிநாட்டுக்கு வந்துடுறாரு, 4 வருஷம் கழிச்சு திரும்பி போறாரு. இவர் எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? ஸ்கைப்லையும் வாட்ஸ்அப்லையும் குடும்பம் நடத்துறதுக்கு. என்ன நடக்கிறது? அநியாயம், துரோகம். ஒரு பெண்ணுடைய கடமை மறுக்கப்படுகிறது, ஆணுடைய கடமை மறுக்கப்படுகிறது. பிறந்த பிள்ளைய பார்க்காம வெளிநாட்டில் உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன தேவை?
வீட்டில் உட்கார்ந்து ஒரு பொட்டி கடை வச்சு பிழைச்சிட்டு போலாம், துணியை வச்சு பிழைச்சிட்டு போகலாம், மனைவி மக்களோட குழந்தைகளோட வாழ்ந்து. அல்லாஹ் அதற்கு வசதி கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ்வின் கதவை தட்டுங்கள். கேட்கிறது என்ன குறைஞ்சு போச்சு? அல்லாட்ட வசதியை கொடியா, அல்லாஹ் மனைவி மக்களோட வாழணும். அல்லாட்ட கதவை தட்டாம வெளிநாட்டுல உட்கார்ந்து கம்பெனில சம்பளம் கொடுக்கல கதவை தட்டிட்டு உட்கார்ந்து என்ன பிரயோஜனம்? அல்லாட்ட கேளுங்க, அல்லாஹ் உங்களை வாழ வைப்பான். நீங்கள் விரும்புவதை விட சிறந்த வாழ்க்கையாக. இருவரும் பிரிந்து இன்னைக்கு ஊர்கள்ல இல்ல, மஷா அல்லாஹ் மூமினான பெண்களும் இருக்கிறார்கள். கள்ள தொடர்புகள் சர்வசாதாரணம். மஹரம் இல்லாம வெளியே போறாங்க. ஆட்டோ டிரைவரோடையும் கார் டிரைவரோடையும் வீட்டுல வேலை பார்க்கிற வேலையாரோட கேவலம். எவ்வளவு செய்திகள் கேள்விப்படும் பொழுதெல்லாம் ஏன் அந்த கணவனுக்கு கொடுக்க வேண்டிய கடமை, மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கடமை கணவன் மனைவி கொடுத்திருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யா நிசா அன்-நபி, நீங்கள் மற்ற பெண்களை போன்று அல்ல, நபிமார்களின் மனைவிமார்களே, உங்களுடைய பேச்சிலே நளினம் காட்டாதீர்கள். அல்லாஹ்வை அஞ்சினார். கடுமையாக பேசுங்கள். அந்நிய ஆண்கள் பேசினால் வளையல் போற கடையில போய் பாருங்க, ஜவுளி எடுக்கிற கடையில போய் பாருங்க, அந்த வேலையாளோட முஸ்லிம் பெண்கள் எப்படி பேசுறாங்க, என்ன செய்யறாங்கன்னு பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஏதாவது தேவையை கேட்டால் திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்கள். நபிமார்களின் மனைவிமார்களிடத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், எந்த ஒரு பெண்ணும் பயணம் செய்யக்கூடாது மஹரமுடைய துணை இல்லாமல். ஒரு சஹாபி கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு போர்க்களத்திலே என் பெயர் இருக்கிறது, விடுதலை செய்கிறேன், மனைவியோட ஹஜ்ஜுக்கு செல். மனைவி ஹஜ்ஜுக்கு போறா மஹரம் இல்லாம. இவ்வளவு ஒழுக்கமான மார்க்கம். அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கப்பட்டது, இய்யாக்கும் வத்துகூல் அலன் நிசா, பெண்களிடத்திலே தனிமையில் சந்திப்பதை எச்சரிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு அன்சாரி கேட்டார், அஃபரஐதல் ஹம்வ, என் சகோதரன் மனைவியிடத்திலே பழகுவது எப்படி? அல் ஹம்வ அல் மௌத், உன் சகோதரனுடைய உன்னுடைய கணவன் உன்னுடைய மனைவி உன் சகோதரனிடத்திலே பழகுவது மரணத்திற்கு சமம். அல்லாஹ் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர கேவலம் நடக்கின்ற அனாச்சாரங்களை பார்த்தால் மனதெல்லாம் கொதிக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, மஹரம் பேணப்படுவதே கிடையாது சமூகத்தில். இங்க துபாயில வாழக்கூடியவங்க சில பேர் நண்பர்களோட வெளியே போறோமா, வெளியே போங்க, எல்லாம் அனுமதிச்சதுதான். ஒரே டேபிள்ல அவர் மனைவி இங்க, இவர் மனைவி அங்க, நட்பை பரிமாறி போடுறாங்க. என்ன அனுமதி இது? வீட்டில் நண்பன் வந்தால் நண்பனுக்கு அறிமுக மனைவியை படுத்தி கொடுக்கிறார்கள். ஹிஜாப் இல்லாமல் நண்பனுக்கு முன்னால் மனைவி வருவதை முஸ்லிம் பெண்கள் அனுமதி, முஸ்லிம் ஆண்கள் இல்ல. மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர சாலிஹானவர்கள் இருக்கிறார்கள், அனுமதிக்கிறார்கள். ஆட்டோக்காரன் போறா வீட்டுக்கு தோட்டத்தூடு வரைக்கும், வீட்டு வேலைக்காரன் போறா எல்லா வீட்டுடைய ரூம்களுக்கும். என்ன நடக்கிறது? எங்கே மஹரமான உறவுகள்? ஒரு ஆண் யாரை பார்க்க வேண்டும் குர்ஆன் சொல்லுகிறது, ஒரு பெண் யாரை பார்க்கலாம் குர்ஆன் சொல்லுகிறது. எவ்வளவு நீளமான வசனத்திலே அல்லாஹ் ஒவ்வொரு உறவையும் குறிப்பிட்டு இவங்க மஹரம், இவங்களுக்கு மஹரம். ஏன் ஒவ்வொரு உறவையும் குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பாடாக. இன்ஷா அல்லாஹ் அப்படி இருப்போமா? என் மனைவியை என் கண்கள் தவிர வேறு யாரும் பார்க்கக்கூடாது. மூமினுடைய வீரம், ரோஷம். அது போன்று என் கணவனை என்னை தவிர யாரும் பார்க்க கூடாது. இது மனைவியுடைய ரோஷம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இருந்தது. அழகு என்ன ஃபாத்திமா, என் நானும் என் கணவனை தவிர யாரும் பார்க்க கூடாது, என்னையும் என் கணவனை தவிர வேறு யாரும் பார்த்துவிடக் கூடாது. அதுதான் அழகு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பண்பை நமக்கு கொடுப்பான். கணவனுக்கு மாறு செய்தல் நரகத்திலே அதிகமாக பெண்களை அல்லாஹ்வுடைய தூதர் கண்டதற்கு காரணமாக சொன்னார்கள். மனைவி கணவனிடத்தில் எப்படி நடக்க வேண்டும்? ஹுஸ்னுல் குலுக், நல்ல குணத்தோடு நடக்க வேண்டும். கணவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும்.
அழகிய வார்த்தைகளை கொண்டு கணவனிடத்திலே பேச. ஆபீஸ் போயிட்டு கணவன் வருவார், இல்ல மஷா அல்லாஹ் எல்லாரையும் சொல்லல, அப்பதான் கதவு தட்டுவாங்க. கணவன் கஷ்டப்பட்டு 10 வருஷம் கல்யாணம் பண்ணி இருக்கிறவங்க எல்லாம் மஷா அல்லாஹ் ரொம்ப மரியாதையா இருப்பாங்க. இல்ல மஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அதுக்கு போச்சுன்னா மனைவி உட்கார்ந்து நாடகத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துருப்பாங்க. கதவு தட்டுவார் கணவன், வந்துட்டாரு போய் துறமா அப்படிமாங்க பிள்ளைய போட்டு. என்ன வார்த்தைகள் இதெல்லாம், என்ன வார்த்தைகள் இதெல்லாம். பெண் தெரியுமா? தெரியுமா உங்கள் ஆண்களுக்கு? தெரியுமா யார் அவர்கள்? சொர்க்கத்தின் எமது எமது மனைவிமார்கள். கணவன் கதவை தட்டி உள்ள வருவா, முதோ பாப்பாங்க, 2 மனைவி நிப்பாங்க, சொல்லுவாங்க அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா அஹ்யாக லனா அஹ்யானா லக். எமக்காக உங்களை படைத்த, உங்களுக்காக எம்மை படைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவர் சொல்லுவார் இந்த வார்த்தையை கேட்ட பயக்கத்தில், என்ன மாதிரி சொர்க்கத்தில் யாருமே கிடையாதுன்னு. அவர் தான் சொர்க்கத்தில் கடைசி தரம். வார்த்தையில் மயங்கி விடுவார். மனைவிக்கு அந்த ஈர்ப்பு, அந்த சக்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். கணவனை எப்படி வேண்டுமானாலும் மாற்றுவார் மனைவி தன் வார்த்தையை கொண்டு. இரண்டாவது, அந்த கணவனுடைய வாழ்வை பொருந்திக் கொள்ளுதல். இன்னைக்கு பல பெண்கள்கிட்ட கிடையாது. நேற்று ஏழையாக இருந்திருப்பான் கணவன், இன்று அல்லாஹ் செல்வந்தவனாக ஆக்கியிருப்பான். எத்துணை செல்வந்தவர்கள் ஏழையாக மாறி இருக்கிறார்கள், நோயாளியாக மாறியிருப்பான், உடல் வலிமை இல்லாமல் மாறியிருப்பார். ஆனால் ஒவ்வொரு முறையும் நிலைமையும் கவனிக்கக்கூடிய முறையும் அவர் மாறுவதற்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கும். இல்ல மஷா அல்லாஹ் பாதுகாத்த பெண்களை தவிர. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா செல்வந்த பெண்மணி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலக மக்கள் புறக்கணித்த பொழுது அரவணைத்தார்கள். உலகம் விரட்டிய பொழுது ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் எந்த நிலையிலும் அபூ தாலிப் என்ற பள்ளத்தாக்கிலே அல்லாஹ்வுடைய தூதரோடு இலைத்தலைகளை செல்வந்த பெண் சாப்பிட்டு வளர்ந்தார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த பெண்ணுடைய நேசத்தை அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் மறக்கவில்லை. மதீனாவிற்கு வந்த பிறகு கூட ஆடுகள் அறுத்தால் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நண்பி தோழிகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த ரிதா, என் கணவனை நான் பொருந்திக் கொள்கிறேன், அவன் நோயோடு இருந்தாலும் பொருந்திக் கொள்வேன், செல்வந்தவனாக இருந்தாலும் பொருந்திக் கொள்வேன், எதை கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் என் கணவனை முழுவதுமாக பொருந்திக் கொள்கிறேன். மூன்றாவது கட்டுப்படுதல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஜிதா செய்வதை அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்தார்கள். ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ சஜிதா செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு முஆத் இப்னு ஜபல் சிரியாவில் இருந்து வந்த பொழுது சஜிதா செய்தார்கள். மரியாதைக்காக அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள், முஆதை செய்யக்கூடாது. ஒருவேளை சஜிதா செய்வதை அனுமதித்திருந்தால் மனைவியை கணவனுக்கு சஜிதா செய்ய அனுமதித்திருப்பேன். என்ன தரஜா, கணவனுடைய தரஜா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. ஒரு பெண் 5 நேரம் தொழுது, ரமதான் மாதம் நோன்பு வைத்து, கற்பை பாதுகாத்து, வஅதாஅத் ஸௌஜஹா, கணவனுக்கு கட்டுப்பட்டால் அந்த பெண் அழைக்கப்படுவாள். சொர்க்கத்தின் எந்த வாசலின் வழியாக நுழைய வேண்டுமோ நுழைந்து கொள். லா இலாஹ இல்லல்லாஹ். ஆனால் அல்லாஹ் தடுத்ததை உங்கள் கணவன் ஏவினால், நீ ஃபங்க்ஷனுக்கு வரும்போதெல்லாம் ஹிஜாபு போடக்கூடாது. நீ முஸ்லிம் பெண்களுக்கு சில முஸ்லிம் ஆண்கள் சொல்லக்கூடியதுன்னா, ஃபங்க்ஷன்ல எல்லாரும் சேரி உடுத்துட்டு வராங்க, நீ என்ன மஹரம் பெண்ற, தம்பிக்கு முன்னாடி ஹிஜாப் போடாம வர மாட்டேங்கிற. லா இலாஹ இல்லல்லாஹ். கட்டுப்படலாமா? கட்டுப்படக்கூடாது. அல்லாஹ்வின் விஷயத்திலே ஃபஜ்ர் தொழாதமா, நீனு உனக்கு தொழ அனுமதிக்க மாட்டேன் கேட்பீங்களா? ஹிஜாபுக்கு அந்த தரம் கிடையாதா? இன்னமா தாஅத்து ஃபில் மஅரூஃப், நன்மையில் தான் கட்டுப்படுதல். அல்லாஹ் தடுத்த விஷயத்திலோ அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த விஷயத்திலோ கட்டுப்படக்கூடாது. உயிரை சொன்னார். அவர்கள் தான் தியாக வீர பெண்மணிகள்.
ஆனால் கணவன் அனுமதி இல்லாமல் எதையும் செய்யக்கூடாது. மனைவி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஹில்லு லிம்ராஅத்தின் அன் தஸூம வ ஸௌஜுஹா ஷாஹிதுன் இல்லா பிஇذنி. அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய வணக்கம் தான் நஃபிலான நோன்பு. அதையும் கணவன் ஆஜராக இருக்கும் பொழுது அவனுடைய அனுமதி இல்லாமல் நஃபிலான நோன்பை கூட வைக்கக்கூடாது. அந்த கணவனின் அனுமதி வேண்டும். வீட்டிலே தங்கி இருத்தல் கணவனுடைய அனுமதியோடு, அந்த கணவன் குடும்பத்தை முழுவதுமாக கவனித்தல், அந்த கணவன் அழைத்தால் அந்த அழைப்பிற்கு பதில் கொடுத்தல், இல்லை என்றால் காலை வரை சபித்துக் கொண்டு இருப்பார்கள் மலக்குமார்கள். கணவனுக்கு நோவினை கொடுத்தால், கணவனை துன்புறுத்தினால், கொடுமைப்படுத்தினால், ஹூரின் பெண்கள் சொல்லுவார்கள், அந்த கணவனின் மனைவிமார்கள் சொர்க்கத்திலே, அட பெண்ணே, அல்லாஹ் உன்னை அழிக்கட்டும். தற்காலிக வாழ்க்கைக்கு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். எப்படி என் கணவனை அடிப்பாய், எப்படி என் கணவனுக்கு நோவினை கொடுப்பாய் என்று ஹூரின் பெண் சொல்லுவாளாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐயும்ராத்தின், கேளுங்கள் கொஞ்சம் பெண்களே, மாதத் வ ஸௌஜுஹா அன்ஹா ராதின் தஹலத்தில் ஜன்னத். எந்த ஒரு பெண் கணவனின் பொருத்தத்தோடு மரணமாகிறாளோ அவள் சொர்க்கம் செல்லுவாள். சுப்ஹானல்லாஹ். இப்ப கணவன் உங்கள் மீது கோபத்தோடு இருக்கும் பொழுது மரணமானால், கணவனோடு சண்டை போட்டு நீங்கள் கணவனோடு வெறுப்பில் இருக்கும் பொழுது அல்லாஹ் உங்களுடைய மரணத்தை கொடுத்து விட்டால் எங்கே போவீர்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு சிறந்த வாழ்வை அல்லாஹ் அளிப்பானாக. ஒரு 10 நிமிஷத்துல ஒரு சுருக்கமான அறிவுரைகள், இதெல்லாம் ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையுடைய ஒரு கன்க்ளூஷனா இதை எடுத்துக்கொள்ளுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு. ஒரு கணவன் மனைவியிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறான்? சரியா? ஒரு கணவன் மனைவியிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறான்? முதல் எதிர்பார்ப்பு ரெஸ்பெக்ட். என்ன என்ன? மரியாதை. இந்த மரியாதை குறைவதை எந்த ஆணா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்படித்தானே? எல்லாம் ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? கையை உயர்த்துங்க ஆஜரானவங்க. ஒரு சின்ன மரியாதை குறைஞ்சாலும் ஏத்துக்கவே மாட்டான். அப்போ நீங்க மரியாதையை கொடுத்தா என்ன வேணும், என்ன கிடைக்கும் உங்களுக்கு? நீங்கள் மரியாதையை கொடுத்தால் அதற்கு பதிலாக அன்பு உங்களுக்கு கிடைக்கும். மரியாதையை கொடுக்கல, வெறுப்பை தவிர எதுவும் கிடைக்காது. கிவ் இட் அப் பாலிசி என்ன? நீங்கள் மரியாதை கொடுத்தால் அன்பு உங்களுக்கு அதற்கு பரிகாரமாக, அதற்கு மாற்றமாக கிடைக்கும். எதுல மரியாதை கொடுக்கணும்? முதல்ல கணவன் ஒரு டெசிஷன், ஒரு முடிவை எடுத்தால் அதை மதியுங்கள், அதை மதியுங்கள். கணவனுடைய அந்த முடிவை குறை சொன்னால் கணவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆண்களுக்குன்னு இயற்கையா அந்த ஈகோ இருக்கு. ஈகோ, இவ என்ன சொல்றது நான் கேட்கிறேன். கொஞ்சம் விட்டு கொடுங்களேன். மனைவிமார்களை பார்த்து சொல்றேன். உதாரணமா, இங்க வர்றீங்க இந்த ப்ரோக்ராமுக்கு, வர்ற ஒரு வே வந்து வேற எங்கேயோ போறவே, உங்க கணவன் முடிவெடுத்துட்டார் அந்த வழியாகத்தான் போகணும்னு சொல்லி, மனைவியா நீங்க இருக்கீங்க, அந்த வழி தப்புன்னு சொல்லிட்டீங்க. இல்ல மஷா அல்லாஹ், அது நீங்க போறது என்னங்க வழி, இதெல்லாம் ஒரு வழியா, நான் சொல்றேன் அப்படி போங்க, அப்படி அந்த கணவனுடைய ஒரு தேர்ந்தெடுப்பை மாத்திட்டீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பாசம்ங்கிறதே வராது அந்த இடத்துல. அதுக்கு பதிலா போகட்டும், அவரே தவறு செஞ்சு திரும்பட்டும் அந்த வழியில இருந்துன்னு சொன்னா, அவர் அந்த தவற சமாளிக்கிறதுக்காக ஒரு பாசம் காட்டுவார். தவற நம்ம வழி தவறிட்டோம், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எல்லாத்தையும் நீங்க பொருத்தி பார்க்கலாம் உங்க வாழ்க்கையில. தவற சமாளிக்கிறதுக்காக ஒரு பாசம் காட்டுவார். இப்படி அவருடைய தேர்ந்தெடுப்பு அனைத்தையும் சரிதான் 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 அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா
மரியாதை கொடுக்கப்பட்ட காரணத்தால் பாசம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியுமா இந்த வேலையெல்லாம் ஏன் நீங்க போட்டு பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு தெரியாத ஒரு தெரிஞ்ச வேலையை பார்க்க ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டீங்க. உனக்கு என்ன தெரியுமா, நீ எங்க படிச்சுட்டு வந்த, நான் படிக்காத படிப்பையா நீ படிச்சுட்டு வந்த அப்படின்னு சண்டை ஆரம்பிச்சு. அவர் தவற உணரட்டும், அவரே வேற ஆளை கூட்டி பண்ண சொல்லுவார். அதனால முடிவிலே மரியாதை கொடுங்கள், அவருடைய தேர்ந்தெடுப்பில் சந்தேகம் கொள்ளாதீர்கள். மனைவிக்கு சொல்றேன், அவர் தேர்ந்தெடுப்பில் இவரெல்லாம் இதை செஞ்சிருவாரா அப்படின்னு அவரை பார்த்து சொல்லிடாதீங்க. நீங்க எல்லாம் இதை செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டீங்க. அந்த ஈகோ இடம் கொடுக்காது. நீ என்ன சொல்றது என்கிட்ட அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதுவாக வந்து அந்த பாசத்தை தடுத்து விடும். அவருடைய அந்த ஈகோவை ஜெயிக்க விடுங்க, அந்த பாசம் உங்களுக்கு பரிமாறமாக கிடைக்கும். அதுபோன்று கணவனுடைய மரியாதை குறையும் வகையாக வேறு யாருக்கு முன்னாலும் பேசிவிட்டால் கணவன் உங்களுக்கு பாசத்தை தரமாட்டான். அந்த உறவு சரியான உறவாக இருக்காது. கணவனின் மரியாதையை எல்லா இடத்திலும் நிரூபியும். ஒரு சின்ன வேலை செஞ்சிருப்பார், அதை புகழுங்க. நேத்து எங்க வீட்டுக்காரரு எனக்கு பாத்திரம் கழுவி கொடுத்தாருமா அப்படின்னு சொல்லுங்க. அடுத்த நாள் அவராவே பாத்திரம் கழுவி கொடுப்பார். அவருக்கு துவைக்க கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா துணி பக்கமே போக மாட்டார். அது மாதிரி அவருடைய மரியாதையை கண்ணியத்தை எல்லா இடத்திலும் விட்டுக் கொடுங்கள். இது கணவனுக்கு. அந்த சைடு லைட்டா தொட்டுட்டு முடிச்சிருவோம். உங்களிடத்தில் இருந்த அந்த மனைவிமார்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் தெரியுமா? நீங்கள் அவர்களுக்கு எப்போதும் பாசத்தையே காட்ட வேண்டும் என்று விரும்புவார்கள். இது எப்போதும் பாசத்தையே காட்ட வேண்டும் என்று விரும்புவார்கள். நீங்க உங்களை பார்த்து கணவரே நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்றதை விரும்பவே மாட்டீங்க. ஆனால் மனைவி 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அழகா இருக்கணும், நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவங்க அழகா இருக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். உண்மையை நம்ம எதிர்பார்க்க மாட்டோம், அதை ஆண்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா பெண்கள் சொல்ல வேண்டும் என்பதை எதிர்பார்ப்பாங்க. சொல்லிக்கிட்டே இருங்க. வீட்டுக்கு போறீங்களா அல்லது தூரமா போறீங்களா, ஒரு மெசேஜ் அனுப்புங்க, ஐ லவ் யூன்னு சொல்லி. என்ன இருக்கு மனைவிக்கு ஐ லவ் யூ சொல்றது வெக்கமா, ஹராமா, ஹலால்? திடீர்னு இப்ப அனுப்புனீங்கன்னா சந்தேகப்படுவாங்க, யாருக்கோ அனுப்புறத நமக்கு அனுப்பிட்டாங்களோ. அதனால அந்த உறவு பரிமாற்றம் என்பது ஆரம்பத்தில் இருந்து அன்போடு பாசத்தோடு இருக்க வேண்டும். நான் கவனிக்கிறேனா, நல்ல கவனிக்கிறாரா, நான் நல்ல கவனிக்கிறேனா, நல்ல சமைக்கிறேனா நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த சமையல் பிடிச்சிருக்கா, ஒவ்வொரு தடவையும் சமைக்கும் போது நினைப்பாங்க இது பிடிச்சிருக்கா. அதனால மனைவியின் சமையலை புகழுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒருபோதும் சமைத்ததை குறை சொல்ல மாட்டார்கள். மனைவி சமைச்சது நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். ஹோட்டலுக்கு போயிட்டு இங்க பாரு இதான் சாப்பாடு, நீ வைக்கிறதெல்லாம் சாப்பாடான்னு சொன்னா அடுத்து உப்பே கிடையாது, அப்படித்தானே? அதனால போயிட்டு ஒரு எப்போ சொல்ற ஜோக்கு தான் அந்த இடத்துல சொல்லிக் கொள்றேன். அதனால போயிட்டு ஆலிம்சாவுடைய பயானை கேட்டு போய் மனைவியை புகழ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் போய் அன்னைக்கு பார்த்து நிறைய சமையல் இருந்துச்சு. சரி ஓகே, மனைவி சாப்பிட்டு என்ன அழகா இருக்கு, என்ன டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். திடீர்னு பார்த்தா மனைவியுடைய முகம் மாறி போச்சு. என்னடா ஆலிம்சா தப்பா சொல்லி கொடுத்தாரோ, புகழத்தான சொன்னார், நானும் புகழத்தான செய்யற, முகம் மாறுத, என்னம்மா கோபப்படுற, புகழத்தான செய்யற, இவ்வளவு நாள் நான் சமைச்ச எதுவுமே சொல்லல, பக்கத்து வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தா இன்னைக்கு பார்த்து நீங்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், நீ சமைச்சதாமா அப்படின்னு கேட்டுக்கொள்ளுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சந்தோஷத்தை மகிழ்ச்சியை மட்டுமல்ல மீதமாக்குவானாக. அதனால் வார்த்தை என்பது மிக முக்கியமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். அவங்கள்ட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பாங்க, என்ன எவ்வளவு லவ் பண்றீங்க அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன வார்த்தை பாருங்க. ஒரு மனைவி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் என்ன எவ்வளவு லவ் பண்றீங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அறுபடாத கயிறு எப்படி இறுகி இருக்கிறதோ அது போன்று உன் மீது எனக்கு காதல் இருக்கிறது. எப்பெல்லாம் சின்ன மனசங்கடம் வருதோ அப்பெல்லாம் கேட்பாங்க, கயிறு எப்படி இருக்கு அல்லாஹ்வுடைய தூதரே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அறுபடாமல் தான் எப்போதும் இருக்கும் என்று. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வாழ்க்கையை பாருங்கள். எல்லாத்திலையும் ஒரு விட்டு கொடுப்ப மனைவி எதிர்பார்ப்பாங்க. அந்த விட்டு கொடுப்பு இருந்தாதான் இருவருடைய வாழ்க்கையும்
சிறப்பாக மாறுங்கிறதை எதிர்பார்ப்பான். விட்டு கொடுக்கல, ரெண்டு புறமே அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு உதாரணம் சொல்ற. ஒரு கணவன் மனைவி சண்டை, பேசவே இல்லை. கணவனை எழுப்பி விடுறது யாரு? மனைவி தான். எழுப்பி விடல 3 நாள் போச்சு. ஆபீஸ் போற டைம் எல்லாம் தினமும் போய் மேனேஜர் திட்டு வாங்குறது. சரி விட்டு கொடுப்போமே, நான் பேச வேணாம், எழுதி வச்சிருவோம் டேபிள்னு சொல்லிட்டு எழுதி வச்சாரு. நாளை காலை 5 மணிக்கு என்னை தயவு செய்து எழுப்பி விடவும் சொல்லி டேபிள் வச்சார். மறுநாள் எழுப்பி விட்டுருவாங்க நம்பிக்கையில படுத்தாரு. எழுப்பியே விடல. திருந்தவே மாட்டாயவா அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்து டேபிளை பார்த்தா 6 மணி ஆகிவிட்டது அப்படின்னு எழுதப்பட்டிருச்சு. அப்ப 2 சைடுமே விட்டு கொடுக்கலாம். இந்த 2 தரப்பிலே ஒரு தரப்பு விட்டு கொடுத்தால் பாசம் என்பது அந்த தரப்பிற்கு அதிகமாகும். அதனால் இந்த அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக்கொண்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கை, என்ஜாய் யுவர் லைஃப், இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய வாழ்க்கை. கவலை இருந்தாலும் உங்களுடைய மனைவியின் முகம் இந்த கவலையை போக்கும். அல்லாஹ் அந்த மருந்தை உங்கள் மனைவி இடத்தில் வைத்திருக்கிறான். அதை நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் மனசுல வச்சுக்கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷைத்தான் தன்னுடைய அரிசை கடலிலே போடுகிறான், எல்லோரையும் அழைக்கிறான், படைகள் எல்லாம் வருகிறது. என்ன செய்தாய்? அதை செய்ய வைத்தேன் போ, அதை செய்ய வைத்தேன் போ. என்ன செய்தாய்? 2 கணவன் மனைவி நன்றாகத்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். நுழைந்தேன், அவர் குடும்பத்தை பற்றி பேச ஆரம்பித்தார். மனைவிடத்திலே சொன்னேன், அவன் மட்டும்தான் குடும்பத்தை பத்தி பேசுவாரா? நீயும் பேச அவர் குடும்பத்தை பத்தி சொல்லி அவரும் பேச ஆரம்பிச்சாரு. அவர் மட்டும் தான் சத்தம் போடுவாரா? நீயும் சத்தம் போடும் சொன்ன. சத்தம் அதிகமாச்சு. 2 பேரும் பிரிஞ்சு அவங்க உங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் சந்தோஷமா திருப்பி வந்துட்டேன். வாடா வாடா வாடா, நீ தான் இன்னைக்கு செஞ்ச வேலையிலேயே பக்கா வேலை செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி ஷைத்தான் மகிழ்ச்சி அடைவான். கணவன் மனைவியுடைய பிரிவில் மகிழ்ச்சி அடையவன் ஷைத்தான். இருவரும் அன்பையும் பாசத்தையும் வெளிக்காட்டுவதை பொருந்திக் கொள்பவன் அல்லாஹ். இந்த வாழ்க்கையை செழிப்பாக்குவதா அல்லது ஷைத்தானை மகிழ்ச்சியாக்குவதா என்று இருவருடைய மனதும் முடிவெடுக்கக்கூடிய வாழ்க்கைதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருவரிடத்திலும் இந்த அன்பையும் பாசத்தையும் பரிமாறக்கூடிய சக்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். யார் மனைவியிடத்தில் சிறந்தவர்களோ அவர்கள்தான் உங்களில் சிறந்தவர்கள். மனைவியுடைய கணவனுடைய பொருத்தத்தோடு மரணித்தவர்கள் தான் சொர்க்கத்தின் பெண்மணிகள். 2 தரமும் 2 தரப்பும் உண்மையான கணவன் மனைவியுடைய வாழ்க்கையை வாழ்ந்தால் அதைவிட இந்த உலகத்தில் என்ன சந்தோஷம் இருக்கிறது? இந்த உலகமெல்லாம் இன்பம்தான். அதில் சிறந்த இன்பம் அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான பெண்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அல்லாஹ் அற்றுவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவானாக. மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இந்த வாழ்வை மரணம் வரையிலும் சொர்க்கத்திலும் தொடரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த கல்வியை வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் உதவி